நம்ம நயன்தாரா மேடத்தோட ஸ்கின் பாத்தீங்கன்னா அவ்வளவு மின்னும் பலாபலம் இருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். பட் அவங்க இவ்வளோ க்ளோவா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன எடுத்துட்டு இருப்பாங்க, டெய்லி ரொட்டீன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கிறத சயின்டிபிக் பேஸ்ட்ல எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் தெளிவா பொறுமையா சொல்ல போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மோர் ஓவர் ஸ்கின் சம்பந்தமான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை போட்டு தெளிவு. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் ஸ்கின் க்ளோ அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்கின்ல வந்து நீர்த்தன்மை ப்ராப்பரா இருந்ததுனால், ரெண்டாவது ஸ்கின் வந்து சாகிங் ஆகாம சுருங்கல் இல்லாம இருந்ததுனால், அதோட டோன் வந்து ஈவனா இருந்ததுனால் அதுக்கு பேரு க்ளோ. இவ்வளவுதான். இந்த மூணு விஷயத்தை உங்களுடைய ஸ்கின் வந்து அச்சீவ் பண்ணிட்டுனாலே நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய க்ளோ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி பிரைட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு மைண்ட்ல இருந்ததுன்னா, இந்த நாலாவது விஷயம் மெலோனின் ஸ்கின்ல கண்ட்ரோல் பண்றீங்க இல்ல குறைக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைட்டனிங் கிடைச்சிடும். இவ்வளவுதான் அடிப்படையான உண்மைங்க. இந்த நாளையுமே பொதுவாவே எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸும் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் முதல்ல ஒரு ரொட்டீன் சொல்றேன் தெளிவா, அதுக்கப்புறம் இது எப்படி ப்ரூவ் பண்ணப்படுது, சயின்ஸ் பிஹைண்ட் இதெல்லாம் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். லாஸ்டா அடிப்படையா செலவே இல்லாம இதை அடையிறதுக்கு என்ன வழிங்கிறது கண்டிப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொட்டீனுக்குள்ள போயிடும். நம்ம பண்ணக்கூடிய பெரும் தவறு என்ன அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிற நண்பன் வந்து காலையில நண்பன், மதியத்துக்கு மேல அவர் நமக்கு எதிரி. இன்னும் பொறுத்த வரைக்கும் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். காலையில ஒரு 7 to 8, இப்பவுமே 7 to 8 அவிதான் செய்யுது, ஒரு 6 to 7 வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மே மாசம் டைத்துல 6 to 7ல வந்து கொஞ்சம் மைல்டான ஒரு ஹீட் உடைய ஒரு ரேஸ் வரும். அப்போ அந்த ஒரு ரேஸ் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்லது தான், பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கப்புறம் பயங்கரமா அது பாதிப்பு தரும். சொல்ல போனா நம்மளுடைய ஸ்கின் வந்து வேகமா ஏஜிங் ஆகுறது காரணமும் அதான் அப்படி சொல்லப்படும். இப்போ ரெகுலராகவே ஹீரோ ஹீரோயின்ஸ் வந்து சன்ஸ்கிரீன் அப்படிங்கிற விஷயத்தை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி மாய்ஸ்சரைசரும் கண்டிப்பா ஃபாலோ பண்றாங்க. அதை விட முக்கியமா நான் சொன்னேன் இல்லையா, நீர்த்தன்மையா இருக்கணும் உங்களுடைய ஸ்கின் அப்படிங்கிறதுக்காக ஹைலரானிக் ஆசிட் அடங்கிய சீரமை நிச்சயமா அவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் அது என்ன ஹைலரானிக் ஆசிட்? ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ஹைலரானிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமான ஒரு கெமிக்கல். அது என்ன பண்ணுதுன்னா, தன் எடையை விட 1000 மடங்கு எடைய நீர்த்தன்மையை பிடிச்சு வைக்கக்கூடிய தன்மை உடையது. அப்ப அப்பேற்பட்ட ஆசிட் வந்து ஸ்கின்ல வந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீர்த்தன்மையை பிடிச்சு வச்சுக்கும். இதான் உண்மை. அப்ப இதனாலதான் உங்களுக்கு வந்து நீர்த்தன்மையோட ஹைட்ரேட்டடா க்ளோவா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது ரெட்டினால் அவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ரெட்டினால்னா என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய ஸ்கின் வந்து பப்ளியா க்ளோ அடிக்கணும் அப்படின்னா, நல்லா சாகிங் இல்லாம அடிச்சுக்கீங்களேன். அப்படி இருக்கணும்னா உங்களுக்கு எது தேவைன்னா, கொலாஜன் அப்படிங்கிற மேட்டர் வந்து உங்க உடம்புல வந்து தட் மீன் உங்க ஸ்கின்ல வந்து சுரக்கணும். ஏஜ் ஆக நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக அதெல்லாம் ரொம்ப வந்து சுரக்காது, சிக்கல்லாம் இருக்கு. பட் அந்த கொலாஜன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா பேசிக்கா அது ரெட்டினால். அதை பயன்படுத்தும் போது கொலாஜன் ஆட்டோமேட்டிக்காவே இம்ப்ரூவ் ஆகுது. அதன் மூலமாகவும் க்ளோ அடிக்கிறதுக்கும் பம்ப்லியா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, விட்டமின் சி உடைய கிரீம் இல்ல அப்படின்னா இந்த விட்டமின் சி அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உடையது. அது என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்? அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்களையுமே அது இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாதிக்கும். அந்த உடம்பு உள்ள பாதிச்சுட்டுனா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல காட்ட ஆரம்பிச்சிடும். அதனாலேயே ஸ்கின் டல் அடிக்கும், டார்க் ஆக ஆரம்பிக்கும், சாகிங் ஆகும், சுருங்கும், இது எல்லாமே நடக்கும். அப்போ இதை ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்னன்னா, தட் கால் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள சில பொருட்கள். விட்டமின் சில அது நிறையவே இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தும் போதும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உங்க உடம்புல ஏறதுனால, தட் மீன் ஸ்கின்ல ஏறதுனால உங்களுக்கு ஸ்கின் க்ளோவா சூப்பரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசியா தான் ஒரு சிம்பிள் விஷயம், ஆனா பெரிய விஷயம். அவங்க பயன்படுத்தக்கூடிய சோப்பு வந்து ஸ்கின் லெவல் உள்ள pH லெவலுக்கு ஈவனா இருக்கும். நம்முடைய ஸ்கின் நார்மலா 5.5 pH வேல்யூல தான் இருக்கும். தட் மீன் அசிட்டிக்கா தான் இருக்கும், அமிலத்தன்மையோட இருக்கும். அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய சோப்பு அல்கலைன் தன்மையா இருந்தாலோ இல்லனா ஆல்கஹால் பேசிக்ல இருந்தாலோ ஃபேஸ் வாஷோ சோப்போ இந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறதுக்கும் க்ளோவை இழக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க அடிப்படையா நீங்க ரெகுலராகவே யோசிச்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா க்ளோ பயங்கரமா அடிக்கும் ஸ்கின், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே சார், இப்போ நீங்க சொன்னது எல்லாமே சீரம்ஸ் கிரீம் அப்படின்ட்டீங்க. இதை நான் செலவே இல்லாம பண்ண முடியாதா? இப்போ செலவோட பண்றதுக்கும் செலவு இல்லாம பண்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குதான் செய்யுது. ஒரு 100% அச்சீவ் பண்றீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் மேபி வரலாம். பட் இல்ல சார், மினிமமா நான் செலவு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா இல்ல செலவு கம்மியா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கின் டோனை மாத்துறதுக்கு என்ன வழி? ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன். தண்ணி தான். ஹைலரானிக் ஆசிட் ஓகே தான், அது தேவைப்படுதான் இல்லைன்னு சொல்ல ஸ்கின்ல. நம்ம ஏன் ஸ்கின்ல ஹைலரானிக் ஆசிட் கண்டென்ட்டை பயன்படுத்த வேண்டியது வருதுன்னா, உடம்புக்குள்ள தண்ணி கம்மியா இருக்கு. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 3 to 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தண்ணி நல்லா குடிங்க. முதல்ல தண்ணி குடிச்சாலே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடா சூப்பரா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. தண்ணி ரேட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க கேன் வாட்டர் சொல்லல, நார்மல் வாட்டர் சொல்றேன், அதுவே போதுமானது. இப்போதைக்கு சூடா வச்சு குடிங்க, தப்பு கிடையாது. சரி.
சரிங்களா? ஒன்று. அதுக்கப்புறம் விட்டமின் சி அப்படின்ற, அதுக்கப்புறம் விட்டமின் சி கிரீம். விட்டமின் சி கிரீமுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிடலாம். ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி நல்லாவே இருக்கு, நிறையவே இருக்கு. அதுவுமே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியை நிறைய வச்சிருக்கு. அதன் மூலமாகவும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையும், உங்களுக்கு ஸ்கின்னு க்ளோ ஆகிறத கண் கூடாக நீங்க பார்க்கலாம். இதை தாண்டி நீங்க யோசிக்க வேண்டியது தூக்கம். உங்க உடம்பு உள்ள எல்லா செல்லும் ப்ராப்பரா சூப்பரா வேலை செய்யணும்னா தூக்கம் மூலமா வரக்கூடிய growth ஃபேக்டர் நல்லா சுரக்கணும். growth ஃபேக்டர் நல்லா சுரக்குனா உடம்புல உள்ள எல்லா சைக்கிளும், செல் சைக்கிளும் ப்ராப்பரா வேலை செய்யும். ப்ராப்பரா வேலை செஞ்சது அப்படின்னா உங்க ஸ்கின்னும் சூப்பரா க்ளோ அடிக்கும். இது அடிப்படை. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறத உறுதி பண்ணுங்க. நைட்டு 10 மணிக்கு முன்னாடி தூங்குங்க, காலையில 6 மணிக்கு முன்னாடி முழிங்க மினிமம். இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னொன்னு சொல்ல மறந்து பாருங்க, ஒமேகா 3 ஆசிட்ஸ், இதுவும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு. இது மீன்ல இருக்கு, அடிப்படையா மீன்ல இருக்கு. அதே மாதிரி ஃபிளாக்ஸ் சீட்ல இருக்கு. இது நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம், உடம்பு ரொம்ப நல்லது. இன்னொன்னு, எக்ஸசைஸை வந்து ரொம்ப அசால்ட்டா நம்ம எடுத்துக்கிறோம். உடல் பயிற்சியை வந்து அசால்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த உடற்பயிற்சினால ரத்த ஓட்டம் ப்ராப்பரா ஆகி உங்க ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ, சூப்பர் க்ளோ கிடைக்கும். தயவு செய்து உடற்பயிற்சி பண்றேன் நல்லா இருக்கும்னு நினைச்சு அந்த ஸ்டெராய்ட்ஸ் அதெல்லாம் உடம்புல ஏத்திக்காதீங்க, பெரிய பிரச்சனை வரும். நீங்க ஆரோக்கியத்துக்காகத்தான் ஜிம்முக்கு போறீங்க, ஆரோக்கியமா ஒர்க் அவுட் பண்ணுங்க, பெயினை ஏத்துக்கங்க. கண்டிப்பான முறையில் உங்க ஸ்கின்னு க்ளோ அடிக்கும் நிச்சயமா. இப்போ நான் சொல்லக்கூடியது உங்களால ஏத்துக்க முடியுமா தெரியல. ஸ்கின் கேர்ல அடிப்படையானது இந்த 2 விஷயம் உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் குறைஞ்சா இல்ல, இல்லாம இருந்தா ரொம்ப நல்லது. ஒன்னு ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். இந்த ரெண்டுமே உங்களோட ஏஜிங்கை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி விடும். அதனால ஸ்கின் வந்து ரொம்ப சேக் ஆகிறதுக்கும் டல் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரமா டெய்லி தியானம் பண்ணுங்க, நிச்சயமா உங்க ஸ்கின் வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு மாறி. இப்ப நான் சொல்லக்கூடிய நார்மல் விஷயம் எல்லாமே இது நீங்க ரெகுலரா உங்க லைஃப் ரொட்டீன்ல கொண்டு வாங்க. நீங்க செலவு பண்ணி கிரீம்ஸ் எல்லாம் போட்டு வரக்கூடிய ரிசல்ட் ஒரு 100% வருது அப்படின்னா இதன் மூலமா ரிசல்ட் குறைஞ்சு ஒரு 80% அச்சீவ் பண்ணிடுவீங்க. இதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை. அது அடிப்படையா பயன்படுத்தி பாருங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். இல்ல சார் எனக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கெமிக்கல் பீல் பண்றதுக்கு தயாராகிருங்க. ஏன்னா டெட் செல்லை உரிச்சிருவாங்க, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு இன்னும் பயங்கர க்ளோ வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா குளுட்டோதயான் அப்படிங்கிற விஷயத்தை டேப்லெட்டாவோ இல்லைன்னா ஐவி இன்ஜெக்ஷனாவோ எடுத்துக்கலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் நல்ல கிளினிக்ல டாக்டர் மேற்பார்வையில் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அளவுலாம் இருக்கு எல்லாமே. இந்த குளுட்டோதயானே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 mg அதுதான் மந்த்லி உங்க உடம்புல போகக்கூடிய ஒரு அளவா இருக்கலாம். மேபி நீங்க ஆன்லைன் செக் பண்ணிக்கங்க. ஒரு டாக்டரை வச்சு இதெல்லாம் பண்றது ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும், ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ் பண்ணுங்க.